நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். என்ன இன்னைக்கும் வழக்கம் போல மருத்துவ குறிப்புகள் தானே சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நமக்கு குறிப்புகள் சொல்றவங்களே கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, என் கூட சித்த மருத்துவர் அருண்குமார், உதவி மருத்துவ அலுவலர், அரசு மருத்துவமனை பட்டுக்கோட்டை, சித்தா பிரிவை சேர்ந்தவங்க இருக்காங்க. சாரோட பேசுவோம். வாழ்த்துக்கள் சார். வணக்கம். முதல்ல உங்களை பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். வணக்கம், எனது பெயர் அருண்குமார். நான் அரசு மருத்துவமனை பட்டுக்கோட்டையில் சித்த மருத்துவ பிரிவில் உதவி மருத்துவ அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சூப்பர் சார். இப்போ அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு எங்களோட எல்லா சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் எழற முதல் கேள்வி என்னன்னா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன? சித்த மருத்துவம் என்பது நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழர்களால் உருவாக்கப்பட்ட தொன்மையான மருத்துவம். இது நோய்களை குணமாக்க மட்டும் இல்லை, நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம். சித்தர்கள் தங்கள் உள்ளுணர்வாலும் அனுபவ முறைகளாலும் அறிந்து உலகுக்கு அளித்த மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். இது ஒரு வாழ்வியல் கலையும் கூட. தமிழ் மண்ணில் சித்த மருத்துவத்தில் சொல்லியுள்ள அனைத்துமே உண்மை என்று இன்றைக்கி நம்ம உலகில் ஒப்புக்கொள்கிறாங்க. தற்காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற யோகா, வர்ம வைத்தியம், இயற்கை மருத்துவம் ஆகியவை சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வழிவந்த தான். சித்த மருத்துவத்தின் பிரிவுகள் தான் அதெல்லாம். எல்லாரும் இன்றைக்கி தமிழண்டான்னு ஹேஷ்டேக்ல ட்விட்டர், ஃபேஸ்புக்கிலலாம் பேசிகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த தமிழ் மருத்துவ முறைகளும் பின்பற்றும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படின்னும் தமிழர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது சார் நீங்கள் சொல்லும் போது. ஏன்னா தமிழர்களுக்குன்னு தனியாக ஒரு மருத்துவ முறையை வச்சுருந்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மருத்துவ முறைகளோட அடிப்படைன்றது என்ன சார்? திருவள்ளுவர் அந்த காலத்திலே அருமையாக சொல்லியிருக்காங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று. குறளுக்கு ஏற்ப நோய்களின் குறிகுணங்களை மட்டும் பாராமல் அவற்றின் மூல காரணங்களையும் சீர்படுத்துவதை சித்த மருத்துவத்தின் அடிப்படையாகும். மேலும் உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் வாழ்வியல் தத்துவத்தையும் உரைக்கிறது. இதுதான் முக்கிய அடிப்படை. நோய் வராமல் உடலுக்கு மட்டும் வைத்தியமல்ல, உள மருத்துவமும் கூட இது. கண்டிப்பாக சார். திருக்குறள்லே ஒரு மருத்துவ புக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. எத்தனை நாட்கள் இந்த சித்த மருத்துவத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்? ஏன்னா இப்போ அலோபதிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக நாங்கள் எங்களுடைய மருத்துவ முறைகளில் சித்தர்கள் சொல்லியிருக்கிறது, ஒரு மண்டலம் ஒரு 40லேருந்து 48 நாட்கள் மேற்கொள்ளலாங்கிறாங்க. அதாவது நாட்பட்ட நோய்களுக்கு. பொதுவாக நம்ம சொல்கிறது விருந்து மருந்து 3 நாள் தான். கண்டிப்பாக, நிச்சயமாக, கண்டிப்பாக. அந்த வெறும் 3 நாளில் தீர்க்க சாதாரண நோய்கள் 3 நாளில் தீர்க்கப்படணும். இந்த நாட்பட்ட நோய்கள் நாங்கள் ஒரு மண்டலம் என்கிறது கணக்கு. அது பொதுவாகவே என்ன சொல்லியிருக்காங்களா, ஆண் பெண் வயசு, நோயின் தன்மை, தீவிர நிலை ஆகியவற்றை வச்சு தான் நம்ம மருத்துவம் மேற்கொள்ள வேண்டும். கால அளவு மாறுபடும். இருப்பினும் மருத்துவருக்குரிய கால அளவு, மருந்தின் அளவு, துணை மருந்துங்கிறது அனுபானம். ஒரு மருந்து எடுக்கும்போது நமக்கு அது என்ன மருந்தோடு போகிறதுங்கிறது தான் முக்கியம். தேனா, பாலா, தண்ணியா, எங்களுடைய ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொருடைய அனுபானம் கொண்டு செல்லக்கூடிய அளவை பொறுத்து அதனுடைய குணம் வேறுபடும். இதே எங்கள் இதில் உள்ள அமுக்குரா சூரணம்னு ஒரு சூரணத்தை பாலில் சாப்பிட்டா உடல் வழுக்கும் பருக்கும். அதே தேனில் சாப்பிட்டா உடல் இறுகும், உடல் இளைக்கும். அனுபானம் தான் முக்கியம் எங்களது. ஒவ்வொரு இது குணத்துக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் அது கொள்ளக்கூடிய அளவுகள். தேனில் சாப்பிட்லாமா, பாலில் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் பொறுத்து தான் மாறுபடும். நோயை தீர்க்க அது ஒவ்வொரு நோயாளியை பொறுத்து தான் அதை நம்ம கணிக்க முடியும். மேக்ஸிமம் அதிகபட்சம் 40லேருந்து 48 நாட்கள் நாங்கள் சொல்லுவோம் ஒரு மண்டலம் என்பது. ஓகே சார். அப்போ சித்த மருத்துவம்ன்றது தனியாக சாப்பிடக்கூடிய ஒன்று கிடையாது, நம்ம உணவோடு சேர்ந்து வரக்கூடிய ஒன்று தான் சித்த மருத்துவம். ஆமாம், நிச்சயமா. அதே மாதிரி இதுக்கு இப்போ உணவுன்னு சொல்லும்போது இதில் சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம பத்தியம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சார் உண்மைகள் இருக்கா? பத்தியம் இருக்கணுமா? அதாவது எல்லாருமே ஒரு தவறான புரிதல் கொண்டுக்கிறாங்க. பத்தியங்கிறது நோய்க்காக மட்டுமல்ல, நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அது பத்தியம் வேணுங்கிறது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கல்லீரல் நோய், மஞ்சக்காமலை நோயால் கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ போய் நம்ம ஒரு எண்ணெய் சார்ந்த பொருட்கள், கொழுப்பு பொருட்கள் சாப்பிடக்கூடாது. இது நோயாளனுக்கு தான் பத்தியம், நோய்க்கு பத்தியம் கிடையாது அதிகமாக. அது மாதிரி இப்போ ஒரு ஜுரம் அடிக்கும்போது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு முறைகள் தான் நம்ம சாப்பிட்ணும். புரோட்டா, சப்பாத்தியெல்லாம் போய் சாப்பிட்டு கொடுக்கக்கூடாது. மீன், முட்டை அதெல்லாம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய கஞ்சி வகைகள், நீராவியில் வேக வைத்த இட்லி, இடியாப்பம் போட்டு சாப்பிட்றது தான் முக்கியம். இது பத்தியங்கிறது மருந்திற்க விட அவனுடைய நோயாளியை பொறுத்து தான் இருக்கும். அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி நம்ம மாற்றிக்கணும். காலையில் இட்லி சாப்பிட்றோங்கிற மாதிரி ஒவ்வொரு மெத்தட். இப்போ குறிப்பிட்ட நோய்களுக்குன்னு தனியாக பத்தியம் இருக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாதா?
பத்தியம் எங்கள் இதில் ரொம்ப விளக்கப்பட்டிருக்கு. சில மருந்துகள் வந்து இந்த மருந்தின் குணத்தை கெடுக்கக்கூடிய தன்மை உடையது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது நம்ம மாதிரி எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். வெல்கம் பேக் நேயர்களே, இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். இப்போ அகத்திக்கீரை இந்த சாப்பிடும்போது மருந்தினுடைய தன்மையோடைய அது செயல்படும் நிலையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக சொல்கிறது நாங்கள் வந்து கோழிக்கறி, அதில் மெயினாக அந்த பிராய்லர் கோழிக்கறி வந்து ஆகவே ஆகாது. நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். பிராய்லர் கோழிக்கறி நம்ம மருத்துவ இதில் பல நோய்கள் உருவாக காரணம் என்னென்னு இப்போ கண்டுபிடிச்சதுன்னா பிராய்லர் கோழிக்கறி தான். இந்த மாதிரி எங்களுடைய மருத்துவ முறையில் வந்து பத்தியம் வந்து நம்ம இப்போ உப்புல்லா பத்தியம், உப்பு நோயாளன் ஒரு கிட்னி ஒரு சிறுநீரக நோய் பாதிக்கப்பட்டவனுக்கு உப்பு கொடுக்கலாமா? நம்ம குறைச்சி சாப்பிடணும். அப்போ உப்பில்லா பத்தியம், அது பத்தியம் தான். ஓஹோ, உப்பை குறைத்துக் கொள்வதும் ஒரு விதத்தில் பத்தியம் தான் சொல்றீங்க. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இப்போ பத்தியங்கிறது வந்து எல்லாருமே ஒரு மறைமுகமாக சித்த மருத்துவமாக பத்தியம் சாப்பிட்டோம்னா நாட்பட்ட நோய்களுக்கு சில பத்தியம் இருந்து தான் தீரணும். கண்டிப்பாக உணவு முறைகள்லாம் மாற்றிக்கிறது தான் தற்பொழுது பத்தியமும் கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். இப்போ பத்தியம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் செய்யக்கூடியதில் சிலதுகளை குறைச்சிக்கிறது தான் பத்தியம் சொல்லிட்டு நம்மளா ஒரு பேரை வச்சுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த விரதம் நோன்பெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எந்த கண்ணோட்டத்தில் நம்மளுடைய உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதா எப்படி? அருமையான கேள்வி சார். பொதுவாக நம்ம அதிராம்பட்டினத்தில் இருக்கிறதுனால நோம்புங்கிறது வந்து பெருசு. நோம்பு இருக்கிறது 45 நாட்கள் 40 நாட்கள் நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறது தான் மெயின். கழிவுகளில் நம்ம உடலில் உள்ள கழிவுகளை தேங்கியிருக்க கழிவுகளை வெளியேற்றுறது தான் எங்கள் இதில் விரதம்னு சொல்லுவாங்க. விரதத்தில் வந்து ஔஷதம் பரமாவில்சம் அம்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டினியாக இருக்கிறது வந்து பெரிய மருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால் விரதம் இருக்கிறது வந்து எல்லா நோய்க்கும் விரதம் இருக்க முடியாது. இப்போ சக்கரை வியாதிக்கு இருக்கக்கூடாது, சாப்பிட்டு தான் நிச்சயமாக. விருந்துக்கும் போகக்கூடாது, விரதமும் இருக்கக்கூடாது. இது சாப்பாட்டு முறையில் விரதங்கிறது என்ன எங்கள் இதில் என்னென்னா அரை வயிறு உணவு, 1/4 பங்கு தண்ணீர், 1/4 பங்கு காற்று. இதுதான் எங்கள் ஒரு சரிவிகித உணவுங்கிறது. வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது, குறை வச்சு அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காற்று. இந்த அளவு இருந்த உணவு முறைகள் இருந்தாலே போதும். நிச்சயமா சார். அதே மாதிரி வந்துட்டு இப்போ அதிகமாக அந்த உடல் சூடு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளத்தில் அதுவும் ஒன்று. இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஒரு தீர்வு இருக்கா? ஆமாம், எங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஐயா உங்கள் மருந்து அதிகமாக சூட்டை விளைவிக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. உண்மைதான், நீங்கள் நர்மையான கேள்வி இது. பொதுவாக வந்து உடலில் வந்து சூடு இருக்கணும். இப்போ நமக்கு உடம்புல நார்மல் டிகிரி வந்து 37 டிகிரி செல்சியஸுங்கிற உடம்பு சூடு அது இருக்கணும். இந்த சூடு நிலையானது சில சமயங்களில் சில மருந்துகள் மூலம் உடலில் செயல்படும் போது உடல் சூடு அதிகமாகுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பால், மோர், தண்ணீர், நீராகாரம், இன்றைக்கு மறக்கக்கூடிய உணவுகளில் நீராகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு போன்றவற்றை கூடுதலாக சேர்த்துக்கொண்டால் அது வந்து சரியாகிவிடும். பேஸ்லேட்டட் இந்த மாதிரி உடல் சூட்டை குறைக்கக்கூடியதில் லெமன், எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து வாய்ந்தது. உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. கண்டிப்பாக இப்போ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு உடனே நடந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ எனக்கு ஊசி போட்டால் எனக்கு இப்போவே உடனே காய்ச்சல் போயிடணும். அதே மாதிரி வந்துட்டு சித்த மருத்துவத்துலேயும் உடனே மருந்து சாப்பிட்டா சரியாகக்கூடிய நோய்கள்லாம் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்லை உடனே சரியாகக்கூடிய தன்மை சித்த மருத்துவத்துக்கு இருக்கா? உடனடி தீர்வுங்கிறது எங்களில் இருக்குது. எல்லா இதுவும் எங்களை பொறுத்தவரை எங்கள் மருத்துவத்தை பற்றி வயது, நோயின் தன்மை, நாட்பட்ட நிலையை பொறுத்து தான் அது சொல்ல முடியும். நம்ம இருப்பினும் உடலில் வந்து கலந்து செயல்பட்டு மூல காரணத்தை சீர் செய்து நோயின் குறியினங்கள் மற்றும் அது கொஞ்சம் தாமதமாகும். அதனால் இதுவே நிரந்தர சித்த மருத்துவம் வந்து பூரண குணம் தரக்கூடியது. இதுவே நிரந்தரம். இப்போ உடனே தலைவலி எதனால் வந்துச்சுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சி தலைவலி மாத்திரை உடனே போட்டால் சரியாயிடும். ஆனால் தலைவலி எதனால் வந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி மூல காரணத்தை கண்டுபிடிச்சி மலமதை அடக்கினால் அப்படிங்கிற போது தலைவலி வரத்துருச்சு. நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு மருந்துகளை கொடுத்து தலைவலியை போக்குனால தலைவலி வராது. அந்த மாதிரி தாங்க. ஓஹோ, அப்போது மோஷனுக்கும் தலைவலிக்குமே ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யுது. கழிவுகள் வெளியேறலாம் மனிதனுக்கு எல்லாமே வந்துடும். பிரச்சனைகள் அங்கே தான் இருந்து தொடங்குது. காய்ச்சலுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் நம்ம தமிழகத்திலே மெயினாக வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் பரவிய போதும் எங்கள் இந்திய மருத்துவத்தின் சார்பாக ஊராக நாங்கள் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கவும் நோய் தடுப்பு தன்மைக்காகவும் எங்களதில் நிலவேம்பு குடிநீர்னு தமிழக அரசாலேயே பெரிய சிறப்பு இதுபட்டு நிலவேம்பு குடிநீர்னு எல்லாம் ஊருக்கு எல்லாருமே நாங்கள் கொடுத்துருந்தோம். ரெகுலராக வந்து நம்மளால் நிலவேம்பு கஷாயம் வந்து குடிக்கலாமா? எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ரெகுலராக குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தேவையில்லாமல் வேண்டிய இடங்கள் 40 நாள் குடிக்கலாம். உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கிடலாம். ஜுரம் அடிக்கும் போது குடிக்கலாம்.
குடிக்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. இதனால் ஒன்றும் பெரிய விளைவுகள் இல்லை. எதையுமே இப்போ சோறே நம்ம அதிகமாக சாப்பிட்டாலே நஞ்சு தான். கண்டிப்பா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் ஒரே பாயிண்ட் தான். இது பக்க விளைவுலாம் எதையுமே ஒரு டோஸை விட அதிகமாக போச்சுன்னா பக்க விளைவு உண்டு தான். நிச்சயமா. அப்போ வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இவங்க டெங்கு காய்ச்சலுக்கு அந்த இது குடிக்கிறது ஒன்றும் பெரிய 6 மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த அதாவது நோய் வன்மையுறும் காலம்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க. உத்தராயணம் தட்சயானம்னு 2 காலங்களாக பிரித்து சித்தர்கள் ஆடி முதல் மார்கழி வரைக்குள்ள தட்சயானங்கிறது அந்த நேரம் நோய் அதிகமாக வருங்காலம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது நம்ம மாதிரி FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். வெல்கம் பேக் நேயர்களே. இது நம்ம அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். தைக்கு பிறகு நோயாளன் வன்மையுறும் காலம். நோய் வன்மையுறும் காலங்கள் தான் இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வரக்கூடிய மழை காலங்களில் வரக்கூடிய நோயை தடுக்கிறது தான். இப்போ அதே மாதிரி வந்துட்டு சித்த மருத்துவம் பக்க விளைவுகளை உண்டு பண்ணுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதை மருந்துகளை சாப்பிடும்போது அதிகமாக நீங்கள் சொல்லும்போது சாப்பிடும்போது சொல்லிட்டீங்க அது நஞ்சை வந்து விளைவிக்கக்கூடியது, அதிகமாக சாப்பிட்டாலும் எதாக இருந்தாலும் ஆபத்து தான் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மருந்துகளை குறைவான நாட்களில் சாப்பிடும்போது இது ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவரோட உடல்நிலையை பொறுத்து மருந்துகளால் ஏற்படும் மாற்றமாகும். ஆனால் சித்த மருந்துகள் வந்து பெரும்பாலும் மூலிகைகளால் தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் மூலிகை தான். எங்கள் இதில் தாது தாவர ஜீவப்பொருட்கள் 3 இதில் பிரிக்கிறோம். தாதுங்கிறது மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், தங்கம் வெள்ளி இது போன்றவங்களாம் மருந்துகள் செய்கிறோம். தாவர பொருட்கள் தான் நம்ம மூலிகை உலகங்கள். ஜீவப்பொருட்கள் ஆமை நண்டு நத்தை இதில் போடக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது. ஜீவப்பொருட்களை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. பெரும்பாலும் நாங்கள் தாவரங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் மருத்துவத்திலே மெயினாக வந்து வேறுபாறு தலைபாறு மிஞ்சினாக்கால் தான் மெல்ல மெல்ல பசுப்பம் சேர்ந்துடும் பாரு. இதுதான் எங்களுடைய தத்துவமே பேசிக்காக. ஆனால் தரமான மருந்துகள், ஒரு மருந்து தரமாக முடிக்கப்பட்டிருக்கு, தரமான இடத்துலேருந்து செய்யப்பட்டிருக்கு, இயற்கையாக இடத்துலேருந்து பறிக்கப்பட்ட ஒரு மூலிகைகள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள் அடிக்காமல் இருக்கக்கூடிய மூலிகைகளாக பயன்படுத்தினோம்னா ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பில்லை. சரியாக நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு மருந்து முடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதில் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. மருந்தின் தன்மை செயல்படும் பொருட்கள் சரியாக முடிக்கப்படாமல் இருந்தால் வாய்ப்பு அதிகம். பேசும்போது ஒரு தகவல் எனக்கு வந்துட்டு நான் ஒரு பத்திரிகையை பரட்டும் போது கிடைச்சது. என்ன அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்ததான். ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர் வந்துட்டு ஒரு கொலிக்கா மாதிரி இருக்கார், அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டுக்கு அவங்கள சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஆளுங்க போயிட்டு ஃபாரினர் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு அந்த வீடெல்லாம் அப்படி சுற்றி காமிச்சிருக்காரு. அப்படின்னு அவங்களோட கிச்சனுக்கு அப்படியே போயிருக்காங்க. கிச்சனுக்கு போன இடத்துல அவங்க வந்துட்டு பிரெட் பேக்கெட்டு, அங்கே வந்து சாண்ட்விட்ச் சிப்ஸ் பேக்கெட்டு எல்லாம் அப்படியே வந்துட்டு அங்கங்கே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஓகேன்னு நீங்களும் நம்ம முறைகள் படி நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் மரபுப்படி அவங்களும் கூப்பிடுறாங்க. அவங்களும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. வந்தோடனே சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் வீட்டை சுற்றி காமிச்சல, நீ உன் வீட்டை சுற்றி காமிக்கவே இல்லை அப்படின்னு அந்த ஃபாரினர் கேட்கும்போது உடனே நம்மால் வந்துட்டு எல்லார் இடத்தையும் அப்படியே வீட்டை சுற்றி காமிச்சிட்டே இருக்கும்போது கிச்சனுக்குள்ளே அந்த ஃபாரினரோட ஒய்ஃப் போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எதை வச்சு சமைக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு மெடிசின்ஸாக இருக்குது, இதை வச்சு தான் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அங்கே இருந்தக்கூடிய பொருட்கள்லாம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், சீரகம், சோம்பு, கடுகு, மிளகு இப்படி தான் நிறைய விஷயங்கள் தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்களும் ஆச்சரியப்பட்டு ஓகே நாங்களும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபாரினர் அங்கே வேண்டான்னு விட்டுட்டு வந்த பிரெட் பேக்கெட்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் விற்று அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வேறு விஷயம்னு வச்சுங்க, நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு தகவல் ஒன்று ஞாபகம் வந்தது. எங்கள் ஆயா சொல்லுவாங்க 7 மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்காக நீங்கள் எதிரி வீட்டுக்குலாம் போயிட வேண்டாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த 7 மிளகுக்கும் விஷத்தை முறிக்கிற தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நம்மளோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் இ. அருண்குமார், உதவி மருத்துவ அலுவலர், அரசு மருத்துவமனை, பட்டுக்கோட்டை அவங்க இருக்காங்க. சித்தா பிரிவை சேர்ந்தவங்க. அவங்ககிட்ட நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த கேள்விகளை நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். பிற மருத்துவ முறைகளை பின்பற்றும் போது சித்த மருத்துவத்தை பின்பற்றலாமா? இந்த கேள்வி வந்து காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு மெடிசன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, பண்ணுனா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? பிற மருந்துகளை உண்ணலாம் சார், தாராளமாக உண்ணலாம். நம்ம இயற்கையாக நம்ம சோறு சாப்பிட்றோம், குழம்பு சாப்பிட்றோம், அதில் செய்கிற மருந்து என்ன இருக்குது, சீரகம், சோம்பு இதெல்லாம் அதை சாப்பிடாம இருக்க முடியும். பிற மருந்துகளை சாப்பிட்றதுனால பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றுங்க வராதுங்க ஐயா. ஆனால் மருத்துவர்கள் ஆலோசனையை கண்டிப்பாக பெறணும். தாமாகவே இந்த மாதிரி கடையிலேருந்து மருந்து வாங்கி சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். தவிர்க்கும் போது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. சித்த மருத்துவம் நீண்ட நாட்களாக பின்பற்றும் போது உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாதிப்பு ஏற்பட ரொம்ப வாய்ப்பே இல்லைங்க ஐயா. இருப்பினும் நோயின் தன்மை இருக்குல்ல, அது ஏற்கனவே இருக்கும் பிற நோய்கள் தேர்வு செய்யப்பட்ட மருந்து போன்ற ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் என்பதனால
மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பாதிப்பு வராது, பெரிய பாதிப்பு வராது. இப்போ அதே மாதிரி வந்துட்டு சித்த மருத்துவத்தில் குறிப்பாக என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் நல்ல ஒரு பலன்களை தரும்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நோய்கள்னு ஏதாவது இருக்கா? மிளகை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் 7 மிளகோட எதிரி வீட்டுக்கு போகலாம், நீங்கள் நாங்கள் 10 மிளகோட பகையாளி வீட்டுக்கு போகலாங்க. இப்போ உடலில் நீங்கள் சொன்னீங்களா மிளகு மாதிரி ஒரு மருந்தே கிடையாது எங்கள் இதில். பாம்போ பூரா ஏதோ ஒன்று காணாக்கடின்னு சொல்கிறது, அட்டிக்கேரியான்னு சொல்கிறேன். இந்த காணாக்கடிக்கு மிளகை வெத்திலையில் வச்சு சாப்பிட்டாலே சரியாயிருங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின் அது. ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின். ஆமாம். இந்த மிளகை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சாதாரணமாக காய்ச்சல் எங்கள் இதில் மெயினாக சொல்லியிருக்கோம். நம்ம தமிழகத்தை அச்சுறுத்தி கொண்டு இந்த டெங்கு காய்ச்சலுக்கு நம்ம நிலவேம்பு கசாயம் வந்து உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு செய்கிறாங்க, வந்து வாங்கி குடிச்சிட்டு போனாங்க. நம்ம பட்டுக்கோட்டை பகுதிகள் எல்லாம் மெயினாக தலைவலி நீர்க்கோவை மாத்திரைன்னு ஒரு 10 போடுவோம். சாதாரணமாகவே நீராவி பிடிப்போம். வேது பிடித்தல் இல்லையா, வேது பிடித்தல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது நம்ம மாதிரி FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். வெல்கம் பேக் நேயர்களே, இது நம்ம அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். வலி நோய்கள், வாத நோய்கள்னு சொல்கிறோம் நாங்கள். வயசுனால வரக்கூடிய இந்த மூட்டு வலி, முதுகு வலி, பக்கவாதத்துக்கு வந்து எங்கள் மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் நல்லா இருக்கும் அது போல. பொதுவாக அப்புறம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், குண்மம்னு சொல்லுவோம். உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் குண்ட செய்யக்கூடிய நோய் குண்மம், அதான் கேஸ்ட்ரிக் அல்சர். கேஸ்ட்ரிக் அல்சர். ஆமாம், சாப்பிட முடியலேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிற மாதிரி இரகுலர் டயட். அதனால பந்து போல் ஒரு வயிற்றுக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்க குழுமம். இன்றைக்கி நிறையா இளைஞர்களுக்கு அது இருக்குது. சாராமல் சீரக தண்ணி குடித்தாலே சரியாகும். எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சீரக தண்ணியிலே இது மருத்துவம் சரியாயிடும். ஆமாம். அப்படின்னா அதை எவ்வளோ நாள் பின்பற்றணும்? நமக்கு இப்போ கேரளா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வீட்டிலே இந்த சீரக தண்ணி இருக்கும், கருங்காலி வாட்டர் இருக்கும். நானும் ஒரு இடத்துல ஒரு உணவக விடுதியில் இதை குடிச்சதா எனக்கும் ஞாபகம் இருக்குது. சீரக தண்ணி வந்துட்டு குடிச்சது இங்கே பட்டுக்கோட்டையில் ஒரு உணவக விடுதியில் குடிச்சதா எனக்கும் ஞாபகம் இருக்குது. சீரக தண்ணி அந்த தண்ணிக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குன்றது இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கும் தெரியுது. அந்த மாதிரி குண்ம நோய்க்கு வந்து தன் கையும் வாயும் தான் நான் மருத்துவம்னு இங்கே சொல்லுவேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. கிடப்பட்ட நேரத்தில் அதிகமாக டீ காஃபி போன்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். நிறையா மோர், பால் போன்ற பொருட்களை சாப்பிட்டுக்கணும். நீராவியில் வந்த உணவுகள் சாப்பிடணும். காரம் மசாலாவை குறைச்சிக்கிடணும். பொதுவாக டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் தான் எங்களுடைய குண்ம நோய்கள். அது இன்றைக்கி உள்ள அறிபறி உலகத்தில் அது கஷ்டம்தான். அப்புறம் வந்து மூல நோய்களுக்கு சிறந்த மருந்து. அந்த மூல நோய்களுக்கு சிறப்பாக சொல்ல போனாங்க, ஸ்ட்ரெஸ் அண்ட் சிட்டிங் ரொம்ப முக்கிய. வெளியே போகக்கூடாது, ஒரே இடத்துல உட்காரவும் கூடாது. முக்கியமாக நார்ச்சத்து உணவுகள் நிறையா சாப்பிடணும். நம்ம உணவுகளில் இப்போ நார்ச்சத்து உணவுகளே இல்லாமல் போச்சு. ரொம்ப மோர் நிறையா சாப்பிடணும். இந்த புரோட்டா இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம காசு கொடுத்து நோயை வாங்கிக்கிற கதை தான். நான் சொல்லும் போது போனால் டெய்லி ஒரு பழங்கள், இப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். பழங்கள் சாப்பிட்றதெல்லாம் மேக்ஸிமம் விட்டோம். முடிஞ்சால் வாழைப்பழம் அது மாதிரி இருக்கலாம். இந்த பிரண்டை வந்து மூலத்திற்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து. அணுவ முறைகளாகவும் நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. பிரண்டையை அரைச்சிட்டு நல்லா கொட்டைப்பாக்கு அளவு எடுத்துகிட்டு மோரில் கலக்கி டெய்லி காலையில் 3 நாள் சாப்பிட்டா மூளை நல்லா இருக்குது. மூளை சூடாக குறையுது. பிரண்டைக்கு இன்னொரு பவர் இருக்குங்கய்யா, கை கால் புரண்டதை பிரண்டை சரி பண்ணும். நம்ம எலும்புக்கு, நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மூலிகை சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதில் எலும்புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரண்டையில் வந்து மேத்தோலை சீவிக்கலாம். அந்த கணுவை எடுத்துடணும், லேசாக வதக்கிக்கிட்டு அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். துவையலாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்டைய காலத்தில் நம்ம பண்ணிக்கிருந்தோம். நம்ம தாத்தா பாட்டிகள் செஞ்சுக்கிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன சொல்ல போனால் வந்து ரத்த கொதிப்புக்கு வந்து ஜீரகம் வந்து பெஸ்ட்டு மருந்து சார். அப்புறம் வந்து எங்களில் வந்து மதுமேகங்கிற சர்க்கரை நோயை பற்றி நிறையா சொல்லணும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் பட்டுக்கோட்டையில் வந்து சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவ முகாம்னு போட்டு நாங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கும் குறையாமல் மருந்து கொடுக்குறோம். மதுமேக சூரணம்னு அரசால் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் வெந்தயம், கருவேப்பிலை, கீழா நெல்லிக்காய் போன்ற மருந்துகளை சேர்த்து கூட்டுப்பொருட்களாக்கி கேப்சூலில் அடைச்சி கொடுக்குறாங்க. ரொம்ப ஆய்வு பண்ணி பல ஆய்வுகளுக்கு உட்பட்டு சிறந்த மருந்துன்னு சொல்லி இன்றைக்கி அது நல்லா மதுமேக சூரண மாத்திரை எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இது கிடைக்கும். கண்டிப்பாக எங்கள் சித்த பிரிவுகள் இல்லை ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் உள்ள அனைத்து துறைகள்லையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கய்யா. அப்புறம் வந்து அலர்ஜி, ஒவ்வாமை தான் இன்றைக்கி எது வேணுமாலும் ஆகலாங்கிறது மாதிரி தான். எது சாப்பிட்டாலும் ஒவ்வாமைக்கு சாப்பிட்ற மருந்தே இல்லைனாலும் ஒவ்வாமை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஒவ்வாமைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிளகு தான் பெஸ்ட் மெடிசின்ஸ். மிளகு, மஞ்சள் அருமையான மருந்து. நாங்கள் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அருகம்புல் வந்து பெஸ்ட் மெடிசின்ஸ். மிளகு 10, 2 வெத்திலையில் காம்பு, நடு, நரம்பு, நுனி நீக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக வற்ற வச்சு
வடிகட்டி காலை மாலை குடிச்சிட்டோம்னா உடம்புல உள்ள ரத்தமே சுத்திகரிக்கும். அந்த அளவுக்கு பவரான அலர்ஜி, எவ்வகை அலர்ஜியாக இருந்தாலுமே சரியாகக்கூடிய தன்மை கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கோங்க. அது நிறையா விஷயங்கள் இருக்குது அதில். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவுக்கு வந்து நம்ம தொழில் சார்ந்த இடங்கள், புகை, உதவுத்தி, அதுக்கு எங்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுற அளவுக்கு மருந்துகள் நிறையா இருக்குது. தோல் நோய்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன மருந்துகள். தோல் நோய்களுக்கு நாங்கள் சிறப்பாக இங்கே மருத்துவ பிரிவில் அதிகமாக மூட்டு வலியும் தோல் நோய்களும் நாங்கள் அதிகமாக எங்களுக்கு வர்றாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது நம்ம மாதிரி எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. வெல்கம் பேக் நேயர்களே. இது நம்ம மாதிரி எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். புற்றுநோய்க்கெல்லாம் சிறந்த மருந்துகள் இருக்குது. வாய்ப்புற்று, கண்ணப்புற்று, இந்த மாதிரி சொல்லக்கூடிய புற்றுநோய்களுக்கு மருத்துவத்துறையில் நல்ல மருந்துகள். நாங்கள் ரசகந்தி மெழுகுன்னு ஒன்று கொடுக்குறோம். நம்ம பட்டுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டையில் கிடைக்குது. அதை நாங்கள் வந்து கருப்பட்டியில் அனுபானமாக வச்சு சாப்பிட சொல்லுவோம். காலை மாலை பல்லில் படாமல் சாப்பிடணும். பல்லில் படாமல் சாப்பிடணும். அந்த கருப்பட்டி அனுபானம் ரொம்ப இதுக்கு தான் பத்தியங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மருந்தின் குணத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாகல், அது மாதிரி கத்தரி பிஞ்சு சாப்பிடலாம், கத்தரி காய், முற்றங்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி சொல்லி. அப்புறம் தேய்வு நோயின்னு சொல்கிறோம் இல்லையா, HIV, அதுக்கு வந்து தமிழில் தேய்வு நோய்ங்கிறோம். அதுக்கு எங்களோட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரேன் தெரப்பின்னு சொல்லுவோம். ரசகந்தி மிளகு, அமுக்குரா சூரணம், நெல்லிக்காய் லேக்கியம், இது 3 கொடுக்குறோம். தேய்வு நோயிலேருந்து ஓரளவு அது வந்து நல்லா அந்த செல்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது நல்லா. அப்புறம் வந்து அதாவது ஒவ்வொரு முறையிலையும் சொல்லப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவசர சிகிச்சை வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் இல்லை தான். நோய் நிலையை பொறுத்திருக்கு. அவசர நிலை இன்னும் எங்கள் இதில் வந்து சர்ஜரி பண்ணோம்னா எங்கள் வைத்தியத்தில் அது தற்போதைக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரல இருக்குது. சித்தர்கள் வந்து சரகர், சுசுறுதாங்களாம் ஆயுர்வேதாவில் வந்து எவ்வளவோ அறுவை மருத்துவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இல்லாமல் அது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்துடும். மற்ற எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. அவசர கால மருத்துவத்துக்கு இல்லைங்க ஐயா. கண்டிப்பா, நிச்சயமா நிறைய குறிப்புகள் சொன்னீங்க. தமிழர்களோட அந்த உணவு கட்டுப்பாடே, அந்த உணவு இதுவே வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்துட்டு சித்த மருத்துவத்துல எப்படி இருக்கு? நீங்கள் அருமையான கொஸ்டின் இது. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஃபுட் சுட் பி எ மெடிசின், எ மெடிசின் சுட் த ஃபுட். எங்களுடைய இது வந்து தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது சித்த மருத்துவம். 96 தத்துவங்கள். வாதம், பித்தம், கபம், முக்கூற்றம் அடிப்படையாக கொண்டது. அறுசுவை, சரிங்களா, சுவையை வச்சு அடிப்படையாக கொண்டது. 6 சுவைகள். அறுசுவை: இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. குற்றத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நோய்களை வச்சுப்போம். நீங்கள் சொன்ன அந்த உணவே மருந்து, மருந்தே உணவுக்கு வந்து இதான். இப்போ நம்ம காய்ச்சல் அடிக்கும்போது நம்ம வந்து போய் புரோட்டா, சப்பாத்தி திங்க முடியாது. அப்போ உணவு மருந்துகள் இல்லாமல் நம்ம எப்படி சொல்லுவோமா, வீட்டில் வந்து 5 பெட்டின்னு ஒன்று இருக்கிறது இல்லையா, அதில் எங்கள் இதில் அட்ட வர்க்கம்னு சொல்கிறது தமிழில். 8 வகை பொருட்கள் இருக்கும். திரிதோட பொருள், சமப்பொருட்கள்னு சொல்லுவோம். முக்கூற்றத்தை சமப்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலம், சீரகம், பெருங்காயம், வெந்தயம், மஞ்சள், இதெல்லாம் வந்து ஒரு திரிதோட சமப்பொருட்கள்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம உணவுப் பொருளாக நம்ம இதில் இருக்குது. நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். பழையில் பருப்பு சாப்பிட்றோம் இல்லையா, பருப்பு சாம்பார், அது வந்து வாத குற்றத்தை போகக்கூடியது. ரசம் பித்த குற்றத்தை போகக்கூடியது. மோர் கப குற்றத்தை போகக்கூடியது. இதுதான் எங்களுடைய தத்துவம். வாதம், பித்தம், கபம். இப்போ கடல மிட்டாய் இருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நட்பு சரக்கு, பகை சரக்குன்றது. சில மருந்து சேரும்போது நட்பாக சேரும், சில மருந்து சேரும்போது பகையாகும். அது சேர்க்கணும். இப்போ கடலை சாப்பிட்டோம்னா வேதியாகும் சொல்லிட்டு தான் கடலை மிட்டாயில் வந்து இது சர்க்கரை சேர்க்குறாங்க. அதுதான் ஒரு தத்துவம். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை சேர்க்குறது வந்து நம்ம தமிழக மரபு தான் மெயினாக. அது மாதிரி நீங்கள் அந்த இப்போ முட்டையெல்லாம் சாப்பிடும்போது மேலே மிளகுத்தூள் போடுவாங்க, பெப்பர், அதனுடைய ஆன்டிடாக்ஸ். அது மாதிரி கோழி சிக்கன்லாம் சாப்பிடும்போது மேலே எலுமிச்சம்பழம், 2 வெங்காயம் எல்லாம் போடுவாங்க, கொத்தமல்லி, அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்கும். பழங்கால உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோயில் திருவிழாக்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கறி சமைச்சு, ஆட்டுக்கறியை சமைச்சு ஒரு 2 கிலோ அளவுக்கெல்லாம் சும்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வருவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லா வெள்ளை பூண்டு, இஞ்சி 2ஐயும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வேறு எதுவுமே சேர்க்காம அதில் இப்போ கறியை எடுத்து சாப்பிடும்போது நம்மளுடைய நச்சுத்தன்மை எல்லாமே போயிடும். இப்போ எங்கே சார் வர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சூப்பர் மார்க்கெட்டில் போய் டப்பாவில் வாங்கிட்டு வந்து வச்சு லைட்டாக போட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது அது எந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. நம்மளுடைய உணவு முறைகளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சமையல் சார்ந்தது தான் சித்த மருத்துவம்ன்றதை ரொம்ப எளிமையாகவும் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒருத்தர் நான் அந்த சித்த மருத்துவம் சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த கோபம் டென்ஷன் குறையிறதுக்கு சித்த மருத்துவத்தில் தான் மருந்து இருந்தால் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். சும்மா ஃபன்னியாக சொன்னார். அதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கா உண்மையிலே? கோவம் டென்ஷன் ஏற்படுத்தவர்கிட்ட கிட்ட போகாதீங்க, அதான் வைத்தியம். அது வேறு எந்த வைத்தியம் நிச்சயமா யாரை பார்த்தா கோவம் வருதோ கொஞ்சம் விலகி போகிறது நல்லது.
அதே மாதிரி வந்துட்டு உடல் பருமன் குறையிறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பாக திங்கிறத குறைக்கணும். அதான் வாயுங்கையும் தான் இதுக்கு வைத்தியம். மெயினாக வந்து இளைத்தவன் எள்ளு சாப்பிடணும், கொளுத்தவன் கொள்ளு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கொள்ளை வறுத்துட்டு சாப்பிடணும், அதான் ரொம்ப ரொம்ப பண்ணணும். கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பொதுவாக பேக்கரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிக்கிடணும். மெயின் காய்கறி ஐட்டங்கள், நிறைய நீர் போகிற மருந்துகள் மாதிரி உள்ளது. சுரக்காய் சொல்கிறோம் இல்லையா, சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உப்பை வெளியேற்றக்கூடிய தன்மை சுரக்காய்க்கு இருக்குன்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. யூரியா கிரியாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சுரக்காய்க்கு மாதிரி ஒரு மருந்தே கிடையாது. அது மாதிரி நம்மளும் இந்த பகுதியில் வந்து இறால் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது சுரக்காய் போடுவாங்க. எங்கள் வீட்டிலேயும் போட்டிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த இறாலோட நஞ்சுத்தன்மையை உப்புத்தன்மை எடுக்கிறது தான் அந்த சுரக்காய் போடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சுரக்காயை தூக்கி போட்டு ஆமாம் இறாலை மட்டும் சாப்பிடுவோம். மிளகு பொங்கல்லையும் மிளகை தூக்கி போகிறோம். மிளகை மேக்ஸிமம் அந்த மாதிரி குழந்தைகள் கொடுக்கும்போது பவுடர் பண்ணி போடுங்க. இப்போ இனிப்பு சுவை சேரணும், தை மாதம் எங்களுக்கு சொன்னோம் இல்லையா, கரும்பு சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம். இது மாதிரி ஒவ்வொரு மெத்தடுமே பருவகால உணவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த நம்ம விழாக்களில் கண்டிப்பாக வச்சுட்டு வரோம் ஒவ்வொரு உணவு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உணவையும் மருந்தையும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்கள் கண்ணன். இது மாதிரி FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. வெல்கம் பேக் நேயர்களே. இது நம்ம மாதிரி FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்கள் கண்ணன். என் குழந்தைக்கு நீராக வெளியே போகுது அப்படின்னு வந்துட்டு நம்ம வீட்டில் அந்த காலத்தில் சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்கெல்லாம் குழந்தைக்கு 2 சொட்டு தேனை எடுத்து குழந்தையோட நாக்கில் தொட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதே மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சரியாக சாப்பிடவே மாட்டான் என் குழந்தை, அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு, வயிற்றில் அஜீரண கோளாறாக இருக்கும், வெத்தலையை வாயில் கிள்ளி போடு அப்படின்னு. சளி பிடிச்சிக்கிட்டு மூக்கில் தண்ணியாக ஒழுகுது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களோட அம்மாலாம் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நொச்சி இலையை பிடுங்கி சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சு நீராவியை பிடிக்க சொல்லுங்கள், எல்லாம் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பெரியவங்களும் இருக்குது, இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி மருத்துவ முறைகளும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற போது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, நிறைய குறிப்புகள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பேசவும் போகிறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய குறிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு. சார், இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பற்கள் வந்து நிறைய பேருக்கு வெள்ளையாக இருக்குதில்ல அப்படின்ற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். கண்ணாடியில் போய் நிறைய பேர் முகத்தை பார்த்து அப்படி பல்ல தொட்டு பார்த்துக்குவாங்க, நம்ம பல்ல வெள்ளையாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் சாத்தியமாக வெள்ளைப்படுத்துறதுக்கு பற்களை? சாத்தியம் நிறையா இருக்குது. நம்ம வந்து முதல்ல ஃப்ரெஷ்ஷு தான் இப்போ வளர்க்குறோம். அந்த காலத்தில் ஆளும் வேலும் பல்லு கூறுதின்னு சொன்னாங்க. ஆலம்பால் தன்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலம்பால், வேம்பு, வேளங்குச்சி, கருவேல்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு வளர்க்கலாம். நல்லெண்ணெயில் ஆயில் புள்ளின்னு சொல்கிறாங்களே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த காலத்தையே சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெயில் வாயில் கொப்பளிக்கலாம், நல்லெண்ணெய் வைத்து. கடுக்கா பொடியெல்லாம் பல்லு ரொம்ப நல்லது. ஈருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. திரிபலா பொடின்னு ஒரு பொடி கொடுக்குறோம் நாங்கள். இந்த மாதிரி எங்கள் மருத்துவத்துக்குள்ள தந்ததாவன சூரணம்னு ஒரு சூரணம் கிடைக்கிறாங்க. அதெல்லாம் போட்டு வளர்க்கனால பல்கள் வெண்மையாக வரும். பற்கள் வெண்மையாகிறதுக்கு இருக்குது. இந்த ஆலம்பால்னு சொன்னீங்களா, அது என்னங்க ஐயா? நம்ம ஆலமரம் இல்லையா, ஆலம்பால் லேட்டெக்ஸில் வந்து அதில் அந்த பால் பண்ணாலே தோற்பித்தன்மை, ஆஸ்டிஞ்சன் சொல்லக்கூடிய தோற்பித்தன்மை, அது ஈறுகளில் வரக்கூடிய நோய்களே ரொம்ப ரொம்ப போகக்கூடியது. அந்த மாதிரி பல்லில் வரக்கூடிய பல்லுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. கால்சியம் நிறையா இருக்குது. இப்படி நம்ம வந்துட்டு சித்த மருத்துவம் சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது நெட்டில் வந்து சித்த மருத்துவம் சம்மந்தமாக அதிகமாக எதை பற்றி தேடி இருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து டிசம்பர் மந்தில் அதிகமாக தேடினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகப்பொழிவிற்காக சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்களாம். ஸோ இந்த தகவல் எனக்கு கிடைக்கும் போது நம்ம நிகழ்ச்சியில் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் இல்லையா? முகப்பொழிவிற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? முகம் நல்லா பொழிவு பெறணும்னா சந்தனத்தை அரைச்சி மேலே முகத்தை கழுவலாம். முகத்தை குளிர்ந்த நீராலேயே கழுவி விடலாம். எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்கு மெயின் எங்களில் நலுங்குமான்னு சொல்லுவாங்க. நலுங்குமா, வெட்டி வேறு, விளாமிச்சி வேறு, சந்தனம், இது மாதிரிலாம் நிறையா சேர்ந்த மருந்துகள் சேர்ந்து இருக்குது. கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். முல்தானி மட்டின்னு ஒரு கிளை மண் வகையை சேர்ந்தது. அது இன்னும் பொலிவு வரும். அது தாஜ்மஹாலையே பாலிஷ் பண்ணுற அளவுக்குள்ள மண்ணுங்கிறாங்க. முல்தானி மட்டி பன்னீரோட சேர்த்து போடுவாங்க. முகம் பொலிவரை சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். நோயற்ற வாழ்வுக்கும் சிரிப்பே காரணம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். முத்துப்பல் சிரிப்பதற்கு, பல் போனால் சொல் போச்சு. பல்ல நிறையா இருக்குது பழமொழி. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சில பேருக்கு சந்தனம் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது முகம் கருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை? ஃபீல் தானே வருது. அவங்க நினச்சாங்கன்னா கருப்பாக வருதுன்னு நினச்சாங்கன்னா கருப்பாக தான் ஆகும். வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதான் ஒவ்வொரு முறையும் சில பேருக்கு அலர்ஜி ஆகலாம். அதை விட்டு கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு,
சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்துக்கும், சில விஷயங்கள் ஒத்துக்காது, அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு இப்போது காமனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த உட்காந்துட்டே கம்ப்யூட்டருக்கு அடியில் வேலை பார்க்கும்போது முதுகு வலிக்குது, குறுக்கு வலிக்குது அப்படின்னு இப்போ 30 வயசு 35 வயசுலேயே சொல்கிற நிறைய கேள்விகள்லாம் விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? இதுக்கெல்லாம் வந்துட்டு ரெகுலராக ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களால அந்த வேலையை விட முடியாது. ஸோ இந்த வலியை வந்துட்டு குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமான தீர்வுகள் இருக்கா? இதுக்கெல்லாம் மருந்தில்லா மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்கள் இதில் யோகா சொல்கிறோம் இல்லையா, அந்த சேரை வந்து நல்லா வளையாமல் நேராக நிமிர்ந்து உட்காரணும். ஒரே தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்க வேண்டியதில்லை. எந்திரிச்சு நிற்கலாம், நடக்கலாம், கொஞ்சம் தூரம் நடக்கலாம். எங்கள் மருத்துவத்தில் வந்து இந்த மாதிரி முதுகு வலி, எலும்புக்கு அதிகமாக இருக்கக்கூடியது, வலியை போகக்கூடியது, நான் முதல்ல சொன்ன மாதிரி அழுதாரையெல்லாம் வாழ வைக்கும் தழுதாலை அப்படின்னு ஒரு இலை இருக்குது. அழுதாரையெல்லாம் வாழ வைக்கும் தழுதாலைன்னு அதை ஒத்தடமிடலாம். அது மாதிரி நான் சொன்னல பிரண்டை, கை கால் புரண்டதை பிரண்டை சரி பண்ணும். பிரண்டை துவையல் சாப்பிட்லாம். சுண்ணாம்பு சத்து உள்ள கடல் உணவுகள்லாம் நிறையா சுண்ணாம்பு சத்து இருக்குது, அது நிறையா சாப்பிட்லாம். கல்லடப்பூ, சோரியாசிஸுங்கிற காளாஞ்சகப்படை பட்டுக்கோட்டை மருத்துவமனையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பாக. காளாஞ்சகப்படை, கல்லடைப்பு 2. அதே மாதிரி இந்த பொடுகளை வந்துட்டு சில பேருக்கு முடிகள் சம்மந்தமாக பேசும்போது அதில் வந்து மீனோட செதில்கள் மாதிரி சில பேருக்கு உதிரக்கூடிய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான தீர்வுகள் வந்துட்டு இருக்குது சார்? எங்கள் இதில் பொடுகுங்கிறது வேறு, ஃபங்கஸ் சொல்கிறது எங்கள் மருத்துவத்தில். பொடுகுக்கு பொடுதலை அப்படின்னே ஒரு பிளான்ட் இருக்குது. பொடுதலை வந்து இன்னும் வயிறு செரிமானத்துக்கு அருமையான மருந்து, அந்த காலத்தில் கொடுக்கக்கூடியது. இந்த கிரைப் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஓமா வாட்டர், அதுவுமே வயிறு செரிமானத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, கிரைப் வாட்டர் பட்டுக்கோட்டையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்கள் கண்ணன். இது நமது FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை FM இல் நம்ம ஊரு நம்ம FM. வெல்கம் பேக் நேயர்களே, இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்கள் கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமாக பேசிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற செதிலாக உதிர நோய் வந்து பரு செதில் உதிர் நோய் தான் சொன்னால, காளாஞ்சகப்படைன்னு சொல்கிறது சோரியாசிஸ். அதுக்கு நாங்கள் வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம், வெப்பாலை இலைகளை பறித்து தேங்காய் எண்ணெயில் வச்சு சூரிய நிலையை வச்சு எடுக்கக்கூடிய தைலங்கள் மருத்துவமனையில் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். முடிக்கு பயன்படுத்துறது கெமிக்கல் ஷாம்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, முடிக்குன்னு உள்ள காய் சிகைனா முடி, சிகைக்காய் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி நல்லா வேறு மயிர்கால்கள் எல்லாம் நல்லா ஊற இருக்க மாதிரி இருக்கணும். இன்றைக்கி எண்ணெய் தேய்க்காமே எல்லாம் பரட்டத்திலையோட தெரிகிறோம். சிகைக்காய் அப்படின்னு சொல்லும்போது சிகைக்காய் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன ஒரு தொடர்பு பார்த்தீங்களா? தமிழர்களுடைய அந்த மரபுகளே என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணமே இல்லாமல் பேர் வைக்காமல் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. இப்போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனைனா, இப்போ இந்த நவீன காலத்தில் இங்கேருந்து இப்போ சென்னைக்கு ட்ராவல் பண்ணி அதிராமண்டலத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க, இல்லை பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஏஜ்டான பீப்புளுக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கால் வீங்க ஆரம்பிச்சிருது. அங்கே போயிட்டு கீழே என்னால் பாதத்தை எடுத்து வைக்க முடியல, கால் வீங்கி இருக்கு, வலிக்குது அப்படின்றாங்க சில சமயங்களில். இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? கண்டிப்பாக தீர்வு இல்லாமல் இல்லை. இப்போ ஒரு வயதானவர்கள் ரொம்ப தூரம் போகிறாங்கன்னு வச்சுக்காங்க, காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி காலை கொஞ்சம் ஃபுல் ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ முறைகள்னு கேட்டால் எங்கள் இதில் தைலங்கள் வெளியில் கொடுக்குறோம், நல்லா நீர் போகிற மருந்துகள் உள்ளுக்கு கொடுக்குறோம், நிறையா மருந்துகள் கொடுக்குறோம். இது மாதிரி கால் வீக்கம் இருந்துச்சுனாலே சில நோயினுடைய அறிகுறிகள் தான். எங்கள் இரத்த குறைவு ஒரு காரணம், இதய நோய்கள் இருந்தாலும் வீங்க ஆரம்பிக்கும். ஏறு வீக்கம் இறங்கு வீக்கம்லாம் எங்கள் மருத்துவத்தில் உண்டு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா மூஞ்சி மட்டும் வீங்கி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான். அது மாதிரி கால்லேருந்து மேலேருந்து ஏறிக்கிட்டு வருதுன்னா இதய சம்மந்தமான நோய்கள் இருக்கலாங்கிறது தான். அவங்க நோயாளிகளுக்கு நாங்கள் தைலம் கொடுக்குறோம், வீக்கத்தை கரைக்கிற மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா தலைப்பட்டு பிளாக் ஆகி மடக்கியே வச்சுருக்கிறதுனால ரத்த நாளங்கள்லாம் தலைப்பட்டு இருக்கிறதுனால தான் வீக்கம் அதிகமாகுது அந்த இடத்துல. ஸோ அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது மாதிரி ஒத்தடம் கொடுத்துக்கணும். வீக்கத்துக்கு ஒத்தடம் கொடுக்கும்போது வந்துட்டு என்ன மாதிரியான முறைகளில் கொடுக்கணும்? இதெல்லாம் ஒற்றடம், பற்று, அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஒத்தடம் நம்ம கிராமத்தில் சாதாரணமாக இருக்கும்போதே தவிடு வறுத்து ஒத்தடம் கொடுப்பாங்க வலிகளுக்கு. ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறோம்ல இன்றைக்கி, தெரப்பி அது மாதிரி அந்த இதுலேருந்து வந்தது தான் எல்லா கிழமை. அது மாதிரி இலைய தலைகளை வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்கன்னா எங்கள் இதில் நொச்சி இலை, தழுதாலை இலை, ஆடாதோட இலை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. தைலத்தோடு இது பண்ணி கிளிக்கட்டுதல்னு சொல்கிறது, ஒரு துணியில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டில் போட்டு அதை தாங்கக்கூடிய சூட்டில் எடுத்து ஒத்தடம் கொடுக்குறது, அதான் ஹீட் தெரப்பிங்கிறது, ஹீட் மசாஜ். அது இன்றைக்கி கிராமத்தில் எதுவுமே இல்லைனாலும் நம்ம தென்னை மட்டை இல்லையா, ஒரு மட்டை பச்சை மட்டை, அதை பின்பக்கமாக காய வச்சு அடுப்பில் காட்டிட்டு கூட சுடுவாங்க. அது ஒரு ஃபிசியோதெரப்பி தான். பச்சை மட்டையை காய வச்சு சுடலாம். மாதிரி நிறைய மருத்துவ புளியலை கூட சிறப்பு சார். புளியலை அதிகட்டினாலே அருமையாக இருக்கும். அந்த காலத்துங்களில் வந்து புளியலையை வந்து அடிபட்டு போச்சா மஞ்சள் பத்து போடணுமா இல்லை புளியலை பத்து போடணுமான்னு கேட்பாங்க கிராமத்துல எல்லாம். அது மாதிரி புளியலையும் நல்லா வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
கண்டிப்பாக இப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய புளிய மரங்கள்லாம் காணாமல் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காணாமல் போகுது தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு முகச்சுருக்கம் நீங்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? முகச்சுருக்கம்னாலே அவனுடைய ஏஜ் ஃபேக்டர், அதை வந்து கிளத்தன்மை அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த தோலில் வந்து எங்கள் இதில் வந்து நரை மெயினாக ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஒரு மனுஷனுக்கு நரை வரும். திரைனா சுருக்கம், மூப்பு, பிணி, சாக்காடு, இது 5 ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் 5 மறுபடியாக வரக்கூடியது தான். முதல்ல நரை வந்துடும், அடுத்து திரை வரும், சுருக்கம். இதெல்லாம் வயசான வரக்கூடிய ஃபேக்டர் தான். இதை வந்து என்றும் இளமையோடு இருக்கலாம்னா அந்த யோகா உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதற்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் இல்லையா, பலப்படுத்துவதற்கு தான் அந்த யோகா மெத்தட்ஸ் நம்ம ஒவ்வொரு முறையும் 6 ஆதாரங்கள் அப்படிலாம் இருக்கும் நிறையா. அதை நம்ம கொஞ்சம் ஒன்றுமா மன அமைதி சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம என்று இளமையோடு இருக்கிறதுக்கு நினைப்புகள் இருந்தாலே இதெல்லாம் முகச்சுருக்கங்கள் வராது. இந்த மாதிரி வெயிலில் அலையும் போது முகச்சுருக்கங்கள் வரலாம். வெயில் சன்லைட் அலர்ஜி வரதுக்கெல்லாம் எப்போவும் தூங்கிக்கே இருந்தாலும் வரும், தூக்கம் அதிகமாக தூங்காமல் இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முகச்சுருக்கம். இது மாதிரி செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து இருக்கும். அவங்க கெமிக்கல் ஏதாவது வேலை பார்த்துருந்தா கூட, நீராவியில் இருந்தால் கூட, டீ கடை அது மாதிரி இடங்கள் இருந்தால் கூட இருக்கும். தீர்வு என்ன? சந்தனத்தை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். முகச்சுருக்கத்தை போகக்கூடியது கடலை மாவு, பாசி பேருமோ, நலுங்குமான்னு சொல்லுவோம். சோற்றுக்கற்றாழை இருக்குல்ல, சோற்றுக்கற்றாழை விட ஒரு பெரிய மருந்தே கிடையாது. குமரின்னு பேர். அது என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய மருந்து அது குமரி. அந்த சோற்றுக்கற்றாழையில் சும்மா இருக்கும்போது மேத்தோலை செய்விட்டு அப்படி மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். அதுவே ஸ்கின்னை வந்து ரீஜெனரேட்டிவ் தெரப்பிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அது மாதிரி விட்டமின் சி டிஷ்யூ ரிப்பேருக்கு ரொம்ப பயன்படும். விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னா நெல்லிக்காய். தினம் ஒரு நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டு வாங்க, 40 நாள் எடுத்துகிட்டு வாங்க, முகத்தில் சுருக்கமே இருக்காது, விருத்தனும் பாலகனாகும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டு வர கோலூன்றி குறுக்கி நடப்பவரும் கோலை வீசிவின் குமரன் போல் நடப்பாருங்கிறான். இந்த மாதிரி முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்பாங்க. முருங்கையை நட்டுட்டு நல்லா தளி ஊனி போக மாட்டான். ஏன்னா முருங்கையை டெய்லி சாப்பிட்றதுனால தளி பயன்படாதவன் கடைசி காலத்தில். அதான் வெறுங்கையோடு போவான். நம்ம ஊரில் சொல்கிறது முருங்கை நடாத, அது வெறுங்கையோடு போயிடுவாங்க. சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். இது நமது FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் நம்ம ஊரு நம்ம எஃப்எம். வெல்கம் பேக் நேயர்களே. இது நம்ம அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்களோட பேசிட்டு இருக்குது நான் உங்க கண்ணன். தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். கீரைகளில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். வெளுப்பு நோயின்னு சொல்லுவோம், பாண்டு, அனிமியா, இரத்த குறைவு. பேரிச்சம்பழம், நிறையா பேரிச்சம்பழங்கள் சாப்பிடலையா, அது இரத்த குறைவை சரி பண்ணும். எள்ளு, கீரை வகைகளில் கரிசலாங்கண்ணி, அந்த மாதிரி ரத்த விருத்திக்கணும் தனியாக டானிக்கெல்லாம் வாங்கிக்கலாம் சாப்பிட வேண்டியது. இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டாலே போதும். முருங்கையில ரசம் வந்து பெஸ்ட்டு. முருங்கைக்கீரை இது வந்து மருந்துகளில் அது வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ அயன் கண்டு. இன்றைக்கி அதை கேப்சூல் அடைச்சி வெளிநாடுகள்லாம் நிறையா விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். நம்ம வீட்டு சமயக்கட்டில் இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஃபாரின் போய் டப்பாவா மாதிரி திருப்பி நம்மகிட்டே வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் அதில் சேர்த்து தேவையில்லாததெல்லாம் சேர்த்து வச்சு தான் செய்கிறாங்க. டப்பாவில் அடைச்சி கொடுத்தா அதுக்கு ஒரு மரியாதை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே பழமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் மறக்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் கூட சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு இன்றைக்கி கீரையை விளைவிக்கிற ஒரு சாதாரண வேலைக்கு வந்துட்டு நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், எனக்கு அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு இன்றைக்கி நம்மளோட இளைஞர்களுக்கும் ஒரு எழுச்சி ஏற்பட்ட இந்த சமயத்தில் தினசரி ஒரு கீரை வகைகள் சாப்பிடணும்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்னென்ன கீரைகள் என்னென்னக்கு சாப்பிடலாம்? எளிமையாக கொடுக்குறது முருங்கைக்கீரை தான் ஃபஸ்ட்டு நம்ம சாய்ஸ். அப்புறம் முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாம் காணி. நீங்கள் உடம்பை இதில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பொண்ணாகும். தாது விருத்தி கீரைன்னே இருக்குது. தாது விருத்தி கீரைனா நம்ம தூதுவளை இல்லையா, தூதுவளை இலை, அது வந்து தாது விருத்தி அதிகமாகக்கூடிய தன்மை இருக்குது. கீரை வகைகள் அனைத்துமே கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணிங்கிறது அதில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தேகராஜன் வேறு பெயர், தேகத்தை ராஜா போல் மாற்றக்கூடியது தேகராஜ். அதான் கரிசலாங்கண்ணி. அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது. அதில் பொட்டிலை கையாந்தங்கரின்னு சொல்கிறது. அனைத்து கீரைகளுமே நானும் இதில் இந்த கீரைலாம் கிடையாது. எது கிடைக்கிதோ, மணத்தக்காளி கீரைகள் செய்யக்கூடிய பயன்கள். திருமணத்தினால் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், சொன்னோம்ல கேஸ்ட்ரிக் அல்சர், குன்மம், ஒரே குணப்படுத்தக்கூடிய ஒரே மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணத்தக்காளி தான். கீரைன்னு சொல்கிறத விட அந்த மூலிகைன்னு ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட மருத்துவ முறைகளில் வந்துட்டு உணவு தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அந்த வேக உணவு, துரித உணவுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எந்த அளவுக்கு நம்ம வீட்டு உணவை வந்துட்டு உடம்புல சேர்த்துக்கணுன்றதையும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறோம், அவ்வளோதான். எங்கள் மருத்துவத்தில் வந்து இதய நோய்க்கு வந்து மருந்து இருக்கான்னு எல்லாமே வந்து கேட்பாங்கல்ல. பொதுவாகவே இதயத்துக்குன்னு சொல்ல போனால் எங்கள் இதில் அருமையான மருதம்பட்டை சொன்ன வந்து அருமையான இதயத்திற்குள்ள குளுக்கோசைட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருத மரம். அப்புறம் வெண்தாமரை சூரணம்னு ஒன்று கொடுக்குறோம். இதயத்தை வலிமையூட்டக்கூடியது மெயினாக அது.
எங்கள் இதில் இன்னொரு பஸ்பம் செஞ்சு கொடுப்போம் நாங்கள், சிரிங்கி பஸ்பம் மான்கொம்பில். தற்பொழுது அது வர்றதில்லை, எங்கள் மருத்துவத்தில் முன்னாடி இருந்துச்சு. அது மான்கொம்பு தடை பண்ணதுனால இப்போ இல்லை. அந்த மான்கொம்பு பஸ்பமும் இதய நோய்களுக்கு ரொம்ப சிறப்பான மருந்து. இதய நோய்களுக்கு நாட்பட்ட அது வந்து இதய நோய்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பொசிஷன் வரும்போது அதுக்கும் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியுமா? மருதம்பட்டையை விட ஒரு சிறந்த மருந்தே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சக்கரை நோய் இல்லாத வீடே கிடையாதுன்றதும் இப்போ ஒரு புது மொழியாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சக்கரை நோயை கட்டுப்படுத்துறது எப்படி சித்த மருத்துவத்தால் முடியுமா? க்யூரபிள்னு சொல்லியிருக்காங்க. நாட் க்யூரபிள் டிசீஸ், கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். சித்த மருத்துவத்தால் முடியுமாங்கிறத விட கண்ட்ரோல் பண்ணலாம் கண்டிப்பாக. எங்கள் இதில் அதாங்க அந்த காலத்து மேக நோய்கள் 21ல் இது மதுமேகம். மதுனா இனிப்பு, அதான் சக்கரை நோய், மதுமேகம். அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணியின் மோகத்தால் கண்டிடும் மேகமேங்கிறான். அந்த காலத்தில் 5 மனைவிகள் வைத்திருந்தவங்களுக்கு தான் அந்த நோய்கள்லாம் வந்திருக்கு. இந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படி இல்லை. உணவு முறைகள் மாறுபாடு, ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அறிவறி உலகத்தில் நிறையா உணவு முறைகளில் சாப்பிட்ற முறைகள் தான் இந்த நோய்கள் மெயினாக வருது. இயற்கை உணவு முறைகளை சாப்பிடாம செயற்கை டப்பா உணவுகள், இந்த மாதிரி வேகமாக சாப்பிட்றது, ஹரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹரியும் ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஹரியாகவும் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயை வந்து தடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எவ்வளவோ சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்னாக்கா, ஆவாரை கொன்றை அலைகடல் முத்தம் கோஷ்டம், காவிரி நீரும் மற்ற கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருப்பாங்க சித்தர்கள். இந்த ஆவாரை வந்து பூத்து இருக்க சாவாரை கண்டதுன்ற ஒரு பழமொழி இருக்குது. இந்த ஆவாரை கொன்றை அலைகடல் முத்தம் கோஷ்டம் அப்படிங்கிற இதில் ஆவாரை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து சர்க்கரை நோய்க்கு. இந்த மருந்துன்னு கீழாநெல்லிலேருந்து எங்களுடைய மருத்துவத்துறையில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே கீழாநெல்லி, கருவேப்பிலை, மஞ்சள், கடுக்காய், இது போன்ற மருந்துகளை சேர்த்து அருமையான மதுமேக சூரணம்னு ஒன்று போடுறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு அந்த நோய்க்கு நாங்கள் அதை கொடுக்குறோம். நல்லா சிறப்பாகவும் இருக்குது. அருமையாக சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய பக்க விளைவுகள்லாம் இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், இந்த நரம்பு வலி, உடல் வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி அந்த நிலவேம்பு கஷாயத்தை நாங்கள் குடிக்க சொல்லுவோம். நிச்சயமாக சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் சொன்னதுக்கு ரொம்ப ஒரு நன்றியும் கூட. அதிரை எஃப்எம்முக்கு நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய கருத்துக்களை வந்து இந்திய மருத்துவத்துறையினுடைய கருத்துக்களை வந்து அதே மாதிரி இறுதியாக சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாமே ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்றதுனா சித்த மருத்துவத்தில் இப்போ சொன்னக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கண்ணன். இது நம்ம எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.